இனி விரிவான செய்திகள். புதுவையில் நடைபெற்ற ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்தசேஸ்திரா டிரஸ்டின் அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேக அர்ச்சதை வணங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு அர்ச்சதைகளை வணங்கினார். அயோத்தியில் ராமர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வரும் ஜனவரி 22 நடைபெறுகிறது. ராமபிரான் அருள் பாலித்த அர்ச்சதையை நாட்டின் அனைத்து வீடுகளுக்கும் எடுத்து செல்லும் பணியை அயோத்தி ஸ்ரீ ராம ஜென்ம பூமி தீர்த்தசேஸ்திரா டிரஸ்ட் மேற்கொண்டுள்ளது. அதன்படி புதுவையில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் எடுத்து செல்லும் பணியின் துவக்க விழா ஈசிஆர் லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மணலிப்பட்டு சுத்துவாத்துவ வித சைவ திரு மடம் குரு முதல்வர் குமாரசுவாமி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசியுரை வழங்கினார். முதல்வர் ரங்கசாமி, ஓய்வு பெற்ற மாவட்ட நீதிபதி உவே ராமபத்ர தாத்தம் சுவாமி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். விஎச்பி அகில பாரத இணை அமைப்பு செயலாளர் நாகராஜ் சிறப்புரையாற்ற, முன்னதாக மாலை 5 மணிக்கு பூஜை, 5:30 மணிக்கு பஜனை, 6 மணிக்கு விஜயமந்திர பாராயணம், அதிகாரிகள் அறிமுகம் நடைபெற்றது. இரவு 7 மணிக்கு சட்டசபை வாரியாக அர்ச்சதை விநியோகத்தை முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சபாநாயகர் செல்வம், உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், குடிமைப்பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், வி.பி. ராமலிங்கம், அசோக் பாபு, வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இரவு 7:35 மணிக்கு சாந்தி மந்திரம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அயோத்தி ராம ஜென்மபூமி தீர்த்தசேஸ்திரா டிரஸ்ட் சிறப்பாக செய்திருந்தது. புதுச்சேரி மாநிலத்தில் சுமார் 24,000 மாணவர்களுக்கு 60 கோடி ரூபாய் மதிப்பில் வழங்கப்பட உள்ள லேப்டாப்பிற்கு பதிலாக அதற்குரிய பணத்தை மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்துள்ளார். புதுவையில் 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள லேப்டாப்பிற்கு பதிலாக அதற்குரிய பணத்தை மாணவர்களின் வங்கிக் கணக்கில் செலுத்த வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அன்பழகன், புதுவையில் அரசால் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள சைக்கிள் தரமற்றதாகவும் உபயோகப்படுத்த முடியாத நிலையில் உள்ளதால் தற்பொழுது 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பயிலும் சுமார் 24,000 மாணவர்களுக்கு 60 கோடி ரூபாய் மதிப்பில் லேப்டாப் வழங்க டெண்டர் விடப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். மேலும் இதன் மூலம் தரமற்ற லேப்டாப்புகளை அதிகாரிகள் கொள்முதல் செய்ய உள்ளதாகவும் இதில் முறைகேடு நடக்க வாய்ப்புள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். புதுவையில் அனைத்து திட்டத்திற்கும் வங்கி கணக்கில் பணம் செலுத்துவது போல் மாணவர்களுக்கு வழங்கப்படும் திட்டத்திற்கும் அதற்கான பணத்தை வங்கி கணக்கில் செலுத்தப்பட வேண்டும் என்றார் அவர். இதனால் மாநிலத்திற்கு 10 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி கிடைக்கும் என்றார். மத்திய பாஜக அரசின் திட்டத்திற்கு எதிராக புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், இதில் உள்ள உண்மை தன்மையை உணர்ந்து முதல்வர் ரங்கசாமி மாணவர்களின் வங்கி கணக்கில் பணத்தை செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியில் ராமர் அருள் பாலித்த அர்ச்சதை வணங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. பகவான் ஸ்ரீராமரின் அயோத்தி கோவில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 22/1/2024 நடைபெறவுள்ளது. இதற்காக ஸ்ரீ அயோத்தி ராம ஜென்மபூமி தீர்த்தசேஸ்திரா டிரஸ்ட் ராமரின் அருள் பாலித்த அர்ச்சதை பாரதத்தின் எல்லா வீடுகளுக்கும் எடுத்து செல்லும் பணியை லாஸ்பேட்டை விவேகானந்தா மேல்நிலைப் பள்ளியிலிருந்து துவங்கியது. ராஜ்பவன் தொகுதிக்கான அர்ச்சதையை முதல்வர் ரங்கசாமியிடமிருந்து சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பெற்றுக்கொண்டார். அதன்படி பாரதிதாசன் கல்லூரிக்கு எதிரே ராஜ்பவன் தொகுதிக்கு வந்த ராமர் அருள் பாலித்த அர்ச்சதையை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் வரவேற்று 300க்கும் மேற்பட்ட பாஜகவினர் மற்றும் பொதுமக்களுடன் ஊர்வலமாக எடுத்து வந்து வாழைக்குளம் பகுதியில் உள்ள செங்கழுநீரம்மன் ஆலயத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டது. முன்னதாக ஊர் பொதுமக்கள் கலசத்திற்கு ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்து ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராமஜென்ம பூமியின் பொறுப்பாளர் ஆசி தம்பி, நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த கண்ணன், இந்து முன்னணியை சேர்ந்த அரவிந்தன் மற்றும் ராஜ்பவன் தொகுதியின் நிர்வாகிகளான கதிரவன், ஆனந்த பாஸ்கர், மஞ்சனி, செல்வராஜ், சரவணன், தேவநாதன், ஜெயமூர்த்தி, கருணாகரன், பிரகாஷ், ராகுல், பட்டாபி, சதீஷ்குமார் மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த மாலதி, சித்ரா, பாக்கியா, சசிகலா, முடியம்மா, வள்ளி என்ற பச்சையம்மா உள்ளிட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் பேசிய சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம், அயோத்தி ராமர் கோவில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடிய ஜனவரி 22 புதுவையில் உள்ள அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜை, பஜனை, கூட்டு பிரார்த்தனை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கோவில் கும்பாபிஷேகம் நேரலையை ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. ஜனவரி 22 மாலையில் அனைத்து வீடுகளிலும் விளக்கேற்றி ராமர் கோவில் கும்பாபிஷேகத்தை கொண்டாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். காலாப்பட்டு மத்திய சிறையில் கைதிகள் உருவாக்கிய காய்கறி மூலிகை தோட்டங்களை நடிகர் பார்த்திபன் பார்வையிட்டார்.
காலாப்பட்டு மத்திய சிறையில் 300க்கும் மேற்பட்ட விசாரணை மற்றும் தண்டனை கைதிகள் உள்ளனர். சிறை கைதிகள் மறுவாழ்விற்காக சிறை நிர்வாகம் மற்றும் அரவிந்தோ சொசைட்டி மூலம் கால்நடை வளர்ப்பு, தோட்டம் அமைத்தல், மூலிகை செடி வளர்ப்பு, FM ரேடியோ என ஏராளமான பணிகள் நடைபெறுகிறது. இதையறிந்த நடிகர் பார்த்திபன் நேற்று காலாப்பட்டு மத்திய சிறையை பார்வையிட வந்தார். அவரை சிறை IG ரவிதீப் சிங் சாகர் வரவேற்றார். தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன், கண்காணிப்பாளர் பாஸ்கரன் சிறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள மறுவாழ்வு பணிகள் குறித்து விளக்கினார். சிறை வளாகத்தை பார்வையிட்ட நடிகர் பார்த்திபன் சிறை நூலகத்திற்கும் புத்தகங்கள், கைதிகளுக்கான விளையாட்டு உபகரணங்கள் வாங்கி தருவதாக உறுதியளித்து சென்றார். செய்திகள் தொடர்கின்றது. சனிப்பெயர்ச்சி பாதுகாப்பு தொடர்பாக DGP தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் ஒலிபெருக்கி மூலம் பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும், சாலைகள் கிடக்கும் மர்ம பொருள் பைக்குகள் மீது விழிப்புடன் இருக்க வேண்டும் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது. காரைக்கால் திருநள்ளாற்றில் நாளை 20ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி விழா நடைபெறுகிறது. விழா பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து DGP ஸ்ரீனிவாஸ் தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் சீனியர் SP நாரசைத்தன்யா, புதுச்சேரி SPக்களுக்கும் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் காரைக்கால் சீனியர் SP நிதின், ஹவுக்கல் ரமேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். கூட்டத்தில் சனிப்பெயர்ச்சி விழாவின் பொழுது VIPக்கள் வரும்பொழுது கூட்ட நெரிசல் ஏற்படாதபடி ஒழுங்குபடுத்த வேண்டும், கோவில் உட்பகுதியில் கூட்ட நெரிசல் ஏற்படாதபடி பார்த்து கொள்ள வேண்டும், மழைக்காலம் என்பதால் அனைத்து பார்க்கிங் மற்றும் போக்குவரத்து முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியில் தண்ணீர் தேங்காமல் கவனம் செலுத்த வேண்டும், பக்தர்களை வரிசைப்படுத்தும் பொழுது போலீசார் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும், கோவில் வாகன நிறுத்தும் இடங்களில் வெடிகுண்டு தடுப்பு பாதுகாப்பு சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும், ஒலிபெருக்கி மூலம் பாதுகாப்பு தொடர்பான அறிவிப்புகளை வெளியிட வேண்டும் எனவும், சாலைகள் கிடக்கும் மர்ம பொருள் பைக்குகள் மீது விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும், அனைத்து வயர்லெஸ் தகவல் தொடர்பு சாதனங்கள் CCTV கேமராக்கள் 24 மணி நேரமும் செயல்படுவதை உறுதி செய்ய வேண்டும் என்றார். மேலும் பக்தர்கள் செல்லும் பாதையில் இடையூறு, கனமழை, கூட்ட நெரிசல் ஏற்பட்டால் தற்செயல் திட்டத்தை தயாரிக்க வேண்டும், இரவு நேரத்திலும் பக்தர்கள் வருவார்கள் என்பதால் பார்க்கிங் பகுதியில் விளக்குகள் பொருத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. காரைக்காலில் உள்ள மீனவ கிராமங்களில் அரிய வகை ப்ளூ வகை டிராகன் மீன்கள் கரை ஒதுங்கியது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் பருவநிலை மாற்றம் காரணமாக காரைக்கால் மாவட்ட கடற்கரையோர கிராமங்களில் இன்று அரிய வகை மீன்களாக கருதப்படும் ப்ளூ டிராகன் வகை மீன்கள் கிராமங்களில் கரை ஒதுங்கியது. இதையடுத்து மீனவர்கள் பலர் புகைப்படம் எடுத்து வருகின்றனர். இதனால் எந்தவித பாதிப்பும் இல்லை என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.